அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வட்டி போல் எப்போ ஆகுமென்றால் இன்னொரு முக்கியமான நிபந்தனையும் அதுக்கு வைக்கப்படணும். அது என்ன என்றால், இந்த முதலுக்கு உத்தரவாதம், அமௌண்ட்டுக்கு உத்தரவாதம் என்று தரப்படுமாக இருந்தால் அதுவும் கடன் போன்றது தான். இப்போ கடனுடைய வடிவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் ஒரு தேவைக்கு ஒரு பொருளை, ஒரு பணத்தை எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது கடன். அந்த பணம் உலக அழிவுகள் எது ஏற்பட்டாலும் சரி, இவர் மரணித்தாலும் சரி, இவருக்கு திருடப்பட்டாலும் சரி, அந்த கடன், அந்த அமௌண்ட்டு திருடப்பட்டாலும் இவர் என்ன செய்யணும்? திருப்பி கொடுத்தாகணும். அதுதான் கடன் என்று சொல்கிறது. அதே போல் அந்த கடனுக்கு இவர் மாதாந்தம் ஒரு அமௌண்ட்டை பொருந்தினாலோ, அந்த கடன் தரும் வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு நான் தாரேன் அப்படின்னு பொருந்தினாலும் அது வட்டி கடன் அப்படின்ற பகுதிக்குள்ளே அது போயிடும். எனவே இப்போ இதில் முதல் சூரத்து சரி. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் விகிதாசாரம் தரப்படுறது அப்படின்றது சரிதான். ஒரு விகிதாசார அடிப்படையில் லாப நஷ்டங்கள் அது பகிர்ந்து கொள்ளப்படும் என்றது. ஆனால் இரண்டாவது பகுதி அதில் பிழைக்குது. என்ன என்றால், அந்த முதலுக்கு உத்தரவாதம் என்றது. அந்த முதலுக்கு உத்தரவாதம் என்றது என்னது? அதை நான் உங்களுக்கு எப்படியாவது திருப்பி தந்துடுவோம் அப்படி என்று சொன்னால், அது நஷ்டமடைஞ்சாலும் திருப்பி தருவோம் அப்படி என்றது அந்த இடத்துல என்னது பிழைக்குது. எனவே அந்த உத்தரவாதம் வருவதும் அது கடன் போன்ற உண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல, கடன் போன்ற உண்டு வரும். அப்படின்னா அந்த லாபத்தை அதை என்ன செஞ்சிடும்? வட்டி ஆக்கிடும். ஸோ அந்த உத்தரவாதமும் என்ன, முதலுக்கு உத்தரவாதம் இருக்குது. என்ன நஷ்டம் வந்தால் இழந்தாலும் சரி, என்னோடய குடும்பமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி தந்துடும் முதல்ல அப்படின்னு எடுத்துக்கொள்வது அது அரைவாசி கடன் வடிவத்தில் இருக்கிறது ஆதாரமாயிரும். அப்படி கடன் வடிவத்தில் அது இருந்தால் இந்த லாபம் வட்டி என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை நம்பிக்கையானவங்கள்ட்ட கொடுக்கணும், நேர்மையாக நடத்துகிறவங்கள்ட்ட கொடுக்கணும், நல்ல லாபம் தரக்கூடியவங்கள்ட்ட கொடுக்கணும், அது பொருத்தமாக நம்ம அதை பேசிக்கணும் என்றது அது வேறொரு பகுதி. அது நம்பிக்கை சார்ந்த பகுதி. அப்போ நம்ம நம்பிக்கையும் திறமையும் சார்ந்த பகுதி. அது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். உத்தரவாதம் என்ற ஒரு பகுதி வருமாக இருந்தால் அது கடன் வடிவத்துக்குள்ளே என்ன செஞ்சிடும்? போயிடும். எனவே அந்த லாபத்தை அது என்ன செஞ்சிடும்? வட்டி ஆக்கிடும். இது இந்த இடத்துல அதுதான் பிழைக்கக்கூடிய இடம்.